Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Hallelujah. ஒவ்வொரு வாரமும் டியூஸ்டே ஆண்டவரை ஆராதிப்பதில், ஆண்டவரை உயர்த்துவதில், ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரை துதிக்கும் போதெல்லாம் அவருடைய தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே அவர் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். ஹalleluya. எங்கே துதி இருக்கிறதோ கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுகிறார். துதி இருக்கிற இடத்திலே ஆண்டவர் நிச்சயமாய் இருப்பார். ஹalleluya. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஆண்டவரை துதித்த போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. ஆமென். வேற எங்கேயும் அசைக்கப்படல, அவர்கள் துதித்த இடம் அசைந்தது. ஹalleluya. ஹalleluya. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஹalleluya. துதிக்கிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹalleluya. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் செய்கிறாராம். ஹalleluya. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் போது, கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது, ஜெபம் பண்ணும்போது, ஆராதிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கண்களுக்கு மறைந்து செயல்படுகிற எல்லா தந்திரங்களை நிர்மூலமாக்கி வழிகளை திறந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடி ஸ்தோத்தரிக்கலாம். அதற்கு முன்பாக எல்லாரும் 2 கைகளை இருக்கிற இடங்களில உயர்த்தி ஒரு சில நிமிஷங்கள் நல்ல கர்த்தரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரே, எங்களை காத்தீரப்பா. இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்தீரே. கடந்த 6 மாதங்கள் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே உங்க கிருபை எங்களை தாங்கினதற்காக ஸ்தோத்திரம். நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நாம் பாடி ஆராதிப்பதற்கு முன்பாக 2 கைகளை குடும்பமாய் பார்த்து கொண்டிருப்பீர்களானால் குடும்பமாய் கைகளை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும். நாம் வெவ்வேறு இடங்களிலே இருந்தாலும் நம் ஆவில ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும் போது அவருடைய கிருபை நம் வாழ்க்கையில பெருகும். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு துவக்கத்தில் இருந்து ஆண்டவரை 6 மாதங்கள் ஆண்டவரே நீர் கிருபையா எங்களை பாதுகாத்தீரே, கிருபையா எங்களை பாதுகாத்தீரே. ஓ, பாதி ஆண்டை முடிக்க கிருபை செய்தீரப்பா. இந்த 6 மாதங்களிலே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சத்துருவின் சூழ்ச்சிகள் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் வந்த போதும் ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகாதபடி எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ தேவைகள், மலை போல தேவைகள் இருந்தது ஆண்டவரே. அந்த தேவைகள் எல்லாம் சந்தித்தீங்களா ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்கள் மேல் நோக்கமாய் இருந்தீரே, எங்கள் மேல் நினைவாய் இருந்தீரே. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து உம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ளே எங்களை வைத்துக் கொண்டீரே. தீங்குகள் நேரிடாதபடி, பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாதபடி, வாதை நோய் எங்களுக்குள்ளே வராதபடி ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீரே. எங்களை உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய சட்டையின் நிழலுக்குள்ளே வைத்துக் கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆவிலே நிரம்பி, ஓ அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. முழு மனதோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. லெமனா ஷியாந்தலா ரியாந்தரபா. ஆண்டவரே எங்களை சுற்றிலும் தேவ கிருபை, எங்களை சுற்றிலும் தேவ மகிமை, எங்களை சுற்றிலும் கர்த்தருடைய பிரசன்னம் சூழ்ந்திருப்பதாக, சூழ்ந்திருப்பதாக. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இஸ்ரவேலின் ஜனங்களை ஆண்டவர் அந்த வனாந்தரத்திலே பகலின் மேக ஸ்தம்பமாய்,
இரவில் அக்கினி ஸ்தம்பமா எப்படி நடத்தி வந்தீரோ, இந்த 6 மாதங்கள் எங்களை கிருபையாய் நடத்தி வந்தீரே, கிருபையாய் எங்களை நடத்தி வந்தீரே. எத்தனையோ மேடு பள்ளங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சோர்வுகள், பலவீனங்கள் வந்த போதும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை உயிர்ப்பித்து, உம்முடைய கிருபையினால் எங்களை உயிர்ப்பித்து, உம்முடைய வார்த்தையினால் எங்களை தேற்றி ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க சத்தம் உங்க காதுகளிலே கேட்கட்டும். நீங்க துதிக்கிற சத்தம் உங்க காதுகளிலே கேட்கட்டும். நல்ல விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை அதிசயம், எத்தனை ஆச்சரியங்கள், எத்தனை கிருபைகள். ஓ, நம் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருந்ததே. ஹalleluya, ஹalleluya. லேமனா ஷந்தரா. ஆண்டவரே, ஆச்சரியமான கதவுகளை திறந்து கொடுத்தீரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ நெருக்கமான சூழ்நிலைகள் வந்தது, நெருக்கமான சூழ்நிலைகள் வந்தது, விசாலமாய் மாற்றினீரப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தை கொடுத்தீரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உடுத்த வஸ்திரங்களை கொடுத்தீரப்பா. எங்களை போஷித்தீரே, எங்களை போஷித்து நடத்தினீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளுக்குள்ள தேவைகளை சந்தித்தீரே, எங்கள் தொழிலை ஆசீர்வதித்தீரே, கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணினீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த 6 மாதங்கள் தேவன் எங்களை நடத்துவீராக. நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர், அடுத்த 6 மாதங்கள், இந்த வருஷத்துல இன்னும் 6 மாதங்கள் இருக்கு. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர், இந்த 6 மாதத்துல ஒவ்வொரு நாளும் உங்க கிருபை எங்களை தாங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த 6 மாதத்துக்குள்ள தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. வழிகளை திறப்பீராகப்பா. புது புது வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அடுத்த 6 மாதங்கள் எங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தின் மழை இருப்பதாக ஆண்டவரே. ஒரு பெருக்கத்தின் மாதங்களாய் இருப்பதாக, பெருக்கத்தின் நாட்களாய் இருப்பதாக. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும், உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். உம்முடைய கிருபையின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் அடுத்த 6 மாதங்கள் ஆச்சரியமாய் நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாராகிலும் பக்கத்தில் இருப்பாங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்க, அடுத்த 6 மாதங்கள் ஆண்டவர் ஆச்சரியமாய் உங்களை நடத்துவார், ஆச்சரியமாய் உங்கள் தேவைகளை சந்திப்பார், ஆச்சரியமாய் உங்களை போஷிப்பார். ஹalleluya. உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். எதெல்லாம் 6 மாதத்தில் இழந்து போனீங்களோ, அடுத்த 6 மாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சுதந்தரிக்க அவர் கிருபை செய்வார். ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா இழுத்து கொண்டவரே.
மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா இழுத்து கொண்ட எப்ராயிமே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், ஓ எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே, சொல்லுங்க தகப்பனை போல எங்களை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே. எப்ராயிமே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, ஆமென். நல்லவனாக்கி எங்களை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி இந்த பிள்ளையா எங்களை மாற்றினீரே, நல்லவனாக்கி இந்த பிள்ளையாய் மாற்றினீரே, எப்ராயிம் எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே எப்படி செல்ல பிள்ளையா, செல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, செல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, ஆமென், எதுவும் என்னை பிரித்திட முடியாது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்ப முடியாது, ஆமென், எதுவும் என்னை ஓ, முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே எப்படி ஒப்பு மனுஷரை
மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் ஆமென் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா. நல்ல கையை உயர்த்தி எப்ராயிமே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி எங்களை கைவிடாதவரே, எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவர். மலை போல நம்பியிருக்கிறவர்கள் விலகி போகலாம், நம்பினவர்கள் கைவிடலாம். ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நம்மை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து ஒருவேளை நீங்க சொல்ல, ஆண்டவர் என்னை மறந்துட்டார் பிரதர், ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவருக்காக எவ்வளவோ ஓடுனேன், எவ்வளவோ ஜெபம் பண்ணனேன், எவ்வளவோ அர்ப்பணிப்பு என் வாழ்க்கையில் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கைவிட்டார் நீங்க சொல்றீங்களா? நீங்க சூழ்நிலையை பார்த்து ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். யோபு பக்தன் சொல்லுகிறான், முன்பாகவும் அவரை பார்க்க முடியல, பின்பாகவும் பார்க்க முடியல, வலது புறத்துல இடது புறத்தில் கிரியை செய்தும் அவரை நான் பார்க்க முடியல, ஆனால் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். யோபுக்கு வந்த சோதனை அதை காட்டிலும் யாருக்கும் நமக்கு வந்திருக்காது. ஆனா யோபு பக்தன் சொல்லுகிறார், அவ்வளவு சோதனைகளை கடந்து வந்த யோபு சொல்லுகிறார், முன்பாகவும் இல்லை பின்பாகவும் இல்லை, வலது புறத்திலையும் இடது புறத்திலையும் அவர் கிரியை செய்தோம் நான் பார்க்க முடியல. யோபுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நாம் போகும் பாதை அவர் அறிந்திருக்கிறார், நம் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார், நம் கஷ்டங்களை அறிந்திருக்கிறார். வேலை மனிதர்கள் விசாரிக்காமல் போகலாம், நான் இருக்கிறேன்னு சொன்னவங்க கைவிட்டிருக்கலாம், ஆண்டவர் விசாரிக்கிற தேவன். ஆமென். நம்மை நடத்துகிறவர், நம்மை தாங்குகிறவர், நம்மை போஷிக்கிறவர், ஒரு நாள் நம்மை கைவிடாத நேசர். ஹல்லேலூயா. நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, எங்களை கைவிடாத நேசரே, எங்களை கைவிடாதவரே, எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரே, ஓ மக்கு நன்றி. நல்ல கைகளை உயர்த்தி, என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே, துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே, என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட வாழ்வடைந்தே, துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே, என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே
நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப வாழ்வடை. லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா ஆலிலும் வெண்மை தூய பிதா. லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா ஆலிலும் வெண்மை தூய பிதா. பூரண ரூப சௌந்தர்யமே பேர் சிறந்த இறைவா. பூரண ரூப சௌந்தர்யமே பேர் சிறந்த இறைவா. என் நேச இயேசுவின் மேல் சார்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. நேசக்கொடி மேல் பறந்தோங்க நேச பிரசன்னம் வந்திரங்க. நேசக்கொடி மேல் பறந்தோங்க நேச பிரசன்னம் வந்திரங்க. கிச்சிலி மரத்தின் கீழடைந்தே கர்த்தரின் ஆறுதலே. அவரே ஆறுதல். கிச்சிலி மரத்தின் கீழடைந்தே கர்த்தரின் ஆறுதல். கிச்சிலி மரத்தின் கீழடைந்தே கர்த்தரின் ஆறுதலே. என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே. ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் அண்டிக் கொள்வோமானால் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். இந்த மாலை வேளையில் எல்லாரும் கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உங்க பிரசன்னத்தால் எங்களை மூடுங்க, இந்த கிருபையினால் எங்களை மூடுங்க. நீரே எங்களுக்கு ஆறுதல், நீரே எங்களுக்கு ஆறுதல். உங்க சமூகமே எங்களுக்கு ஆறுதல், உங்க சமூகமே எங்களுக்கு பலன், உங்க சமூகமே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறது ஆண்டவரே. ஓ ரிபானா ஷஹதலபா. நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க. ஒருவேளை நிம்மதி இழந்து போயிருக்கலாம், சமாதானத்தை குடும்பத்தில் இழந்து போயிருக்கலாம், குடும்பத்தில் பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம். கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு போராட்டங்கள் உபத்திரங்கள் இருந்தாலும் அதன் தீர்வு கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரமே, கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரமே, கர்த்தருடைய சமூகம் மாத்திரமே, கர்த்தருடைய சமூகம் மாத்திரமே. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. லெபானா ஷாந்தரப்பா. நீரே எங்களுக்கு ஆறுதலப்பா, நீரே எங்களுக்கு சமாதானம். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீங்களே. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவரே, உங்களுடைய சமாதானம் எங்கள் உள்ளங்களை நிரப்பட்டும், எங்கள் வீட்டை நிரப்பட்டும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய சமாதானம் வரட்டும் அப்பா.
லேபானா ஷியாந்தாரா. நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தின் சமாதானம் அல்ல, இந்த உலகத்தின் சந்தோஷம் அல்ல. எங்கள் வீட்டை ஆண்டவரே பரலோகத்தின் சந்தோஷத்தினாலே, பரலோகத்தின் சமாதானத்தினாலே எங்கள் வீடு நிரப்பப்படுவதாக, எங்கள் வீடு நிரப்பப்படுவதாக. எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் கால் வைத்து வரும்போதே உங்க சமாதானம் எங்கள் உள்ளங்களை நிரப்பட்டும், உங்க பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும், உங்க சமாதானத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஓ ஹalleluya, ஹalleluya. நிச்சயமாய் வனாந்தர வழியை, வனாந்தரத்தை அவாந்தர வெளியாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வனாந்தரத்துல தான் ஆசீர்வாதமே இருக்கு. தேவஜனமே, நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களை நடத்துங்கப்பா. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து மீண்டுமாய் நல்ல கைகளை தட்டி நாம் பாடலாம். என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே லீலி புஷ்பம் லீலைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட மணல் வாழ்வடைந்தே. கன்னியர்கள், கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. இயேசுவின் பின்னே ஓடி வந்தோ என்னையும் இழுத்து கொண்டார். இயேசுவின் பின்னே ஓடி வந்தோ என்னையும் இழுத்து கொண்டார். என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட மணல் வாழ்வடைந்தே. நேசக்கொடி, நேசக்கொடி மேல் பறந்தோங்க, நேச பிரசன்னம் வந்திரங்க. நேசக்கொடி மேல் பறந்தோங்க, நேச பிரசன்னம் வந்திரங்க. கிச்சிலி மரத்தின் கீழடைந்து கர்த்தரின் ஆறுதலே. கிச்சிலி மரத்தின் கீழடைந்து கர்த்தரின் ஆறுதலே. என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட மணல் வாழ்வடைந்தே. என் நேசர், என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில், துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல் வாய்களை திறந்து சொல்லு. துன்பவனாந்திரத்தில், துன்பவனாந்திரத்தில் ஷஹபஹதரா ரெமனசியாதரவா. நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற பாதை, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் வனாந்தரத்தை போல இருக்கலாம். கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவார். ஷஹதரவா. கானானை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் வனாந்தரத்தின் வழியாக நாம் போக வேண்டும். ஷஹபரா. சொல்லுவோம்
துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல் வாழ்வடைவே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல் சொல்லுங்க, நல்ல வாழ்வடைவே. கர்த்தரின் வாழ்நாளை ஆசீர்வதிப்பார். என் கையின் பிரயாசங்களை வாய்க்கப்பட்டுமா. நடந்திட வாழ்வடைவே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைவே. ஹalleluya. நல்ல ஆண்டவருக்கு நேராக கைகளை உயர்த்தி நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஹalleluya. நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக அர்ப்பணித்து இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு எழும்பி நின்றோ. ஓ ராபானா ஷஹந்தரா லேபானா தியாந்தரபா ஷியந்தரபா. ஓ மக்கு நன்றி ஆண்டவரே. வனாந்திரம் காடாய் மாறும், வயல்வெளியாய் மாறும். ஓ ராபா மாஷியஹௌதி ரியாந்தலபா. இது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்க. வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும், வயல்வெளி காடாக மாறும், வயல்வெளி காடாக மாறும், காடாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு சூழ்நிலைகளை பார்க்கும் போது இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், எல்லா பக்கங்களும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், கற்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், ஓ ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் வனாந்திரத்தின் சூழ்நிலைகள் மாறும், வனாந்திரத்தின் சூழ்நிலைகள் மாறும், காடாய் மாறும், வயல்வெளியாய் மாறும், நீரூற்றாய் மாறும். ஹalleluya. ஓ ராதனமா ஷஹதலயந்தரமா. ஓ ஜீசஸ், என்னேசா என்னுடையவர், நான் அவருடையவன். என்னேசா என்னுடையவர், நான் அவருடையவன். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, என் நேசர் என்னுடையவரே. உம் நேசத்தா என் உள்ளம் கவர்ந்தவரே. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன், நான் அவருக்குரியவன். ஹalleluya. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற வேளையில் உதவி செய்கிறார், ஏற்ற வேளையில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் சொல்லுங்க, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு,
அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். ஓ தேவ பிரசன்னம், ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் சொல்லுங்க. என் வீடு தேவ பிரசன்னத்தால், என் உள்ளம் தேவனுடைய பிரசன்னத்தால் நிரப்பப்படுவதாக. ஆகாயம் கொண்டு செல்லுதே பரலோக பிரசன்னம். நல்ல கைகளை அசைத்து ஓ தேவ பிரசன்னம், ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஓ சொல்லுங்க. என் வீடெல்லாம் உங்க பிரசன்னத்தால, ஓ தேவ பிரசன்னம், ஆமென். பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் ஷஹதரபா லெமனஹா வணியை போல பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ மகிமை, லிவஸ் யாத்தோனமனா லதரபனா ஹோலியாத்தரே. ஓ தேவ பிரசன்னம், ஓ தேவ பிரசன்னம், wonderful Jesus, தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்ன பலவானாய் மாற்றுதையா. ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்துக்காக நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய பிரசன்னம் பர்வதங்களையே மெழுகு போல உருகச் செய்யும். வாசிக்கிறோமே, உங்க பிரசன்னம் ஊற்றப்படட்டும் அப்பா, உங்க பிரசன்னத்தால நிரப்புங்க. இன்றைக்கும் ஆண்டவரை குழம்பி போயிருக்கிற ஆண்டவரே சமாதானத்தை இழந்தவர்கள் மேல, இன்னைக்கும் கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மேல உங்க பிரசன்னம் இறங்கட்டும் ராஜா, பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. பர்வதம் போல இருக்கிற பிரச்சனைகள், பர்வதம் போல இருக்கிற சூழ்நிலைகள், தேவைகள் சந்திக்கப்படுவதாக, மாற்றப்படுவதாக. ஆண்டவரே வியாதியை மாற்றுங்கப்பா, சரீரத்தில் வேதனைகளை மாற்றுங்க. வியாதி நிமித்தம் சரீரத்தில் இருக்கிற வலிகள், வேதனைகள் மறைந்து போகட்டும் அப்பா. உங்க பிரசன்னத்தால நிரப்புங்க, உங்க பிரசன்னத்தால நிரப்புங்க. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பிரசன்னத்தால நிரப்புங்க, என் உள்ளத்தை நிரப்புங்க, என் வீட்டை நிரப்புங்க. ஓ ரபப ஷியந்தா லியான்டாலாமானா, பிரசன்னத்தால் எங்களை நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.